ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா அண்ட் சிங்கப்பூருக்கு வந்து ஒர்க் பண்ணி ஸ்டே பண்ணுறதுக்கான மோஸ்ட் காமன் விசாஸ் பற்றி தான் நானும் ஜஸ்ட்னு சொல்ல போகிறோம். ஆமாங்க, நானும் மெல்பர்ன் தமிழ் ஃபாசில் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் கொடுக்க போறோம். நீங்க சேவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் எம்ப்ளாயர் ஸ்பான்சர் விசா ஆஸ்திரேலியா எதுன்னு பார்த்தீங்கன்னா 482. ஸோ நீங்கள் 482 விசாக்கு எலிஜிபிளானு செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட ஆக்குபேஷன் வந்து ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்ல போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் இருக்குன்னா நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயர் வந்து ஆஸ்திரேலியாலுமே ஒரு பிரான்ச் வச்சிருக்காங்கன்னா நீங்கள் இன்டர்னலாகவே இங்கே மூவ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் பேசலாம். அப்படி இல்லைனா நீங்களாவே வந்து ஜாப் சர்ச் பண்ணணும். இந்த 482 விசா வந்து உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட ஸ்பான்சர் பண்ண சொல்லலாம். இந்த விசா வந்து 2 to 4 years வரைக்கும் வேலிட். அண்ட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து எம்ப்ளாயர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட பார்ட்னரையுமே நீங்க வந்து இங்க கூட்டிட்டு வந்துக்கலாம். as இந்தியன் சிட்டிசனா நீங்க சிங்கப்பூர்ல வேலை பார்க்கிறதுக்கு பிசிஎம், ஒர்க் பர்மிட், என்டிஎஸ், எஸ் பாஸ், இ பாஸ் இந்த மாதிரி நிறைய வகையான ஒர்க்கிங் விசா இருக்குதுங்க. பிசிஎம் பர்மிட், ஒர்க் பர்மிட்ல நீங்க வேலைக்கு வரீங்க அப்படின்னா மினிமமா 1500 இருந்து 1800 வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ண முடியுங்க. இதே என்டிஎஸ்ல வரீங்க அப்படின்னா $2000 வரைக்கும் உங்களை ஏர்ன் பண்ண முடியும். இதுல அகாமடேஷன் பாத்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டுக்கும் ஒர்க் பர்மிட்டுக்கும் வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணிரும். என்டிஎஸ்க்கு வந்து நீங்களே தான் பாத்துக்கிற மாதிரி வரும். அப்படி கம்பெனி ப்ரொவைட் பண்றாங்கன்ற பட்சத்துல உங்க சேலரில இருந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ செகண்ட் காமன் விசா எதுன்னு பாத்தீங்கன்னா 491 விசா. இது வந்து ரீஜனல் விசா. ஸோ இந்த விசாக்கு நீங்க எலிஜிபிள் ஆகணும்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரீஜனல் ஏரியால போய் அட்லீஸ்ட் 3 years இருந்தா நீங்க டிரெக்டாவே வந்து பிஆருக்கு எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ 491 விசாவோட மெயின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ், அதாவது மெல்பர்ன், சிட்னி, பிரிஸ்பேன்லாம் விட்டுட்டு நீங்க கண்ட்ரி சைடு போய் அங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணணும். ஸோ 3 years நீங்க அங்க ஒர்க் பண்ணி உங்களால வந்து ப்ரூஃப் காமிக்க முடியுதுன்னா நீங்க டைரக்டாவே பிஆருக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் இதுவுமே வந்து அப்ளை பண்றதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஸோ நீங்க இங்கே ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ஆஃபர் இருக்குன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அங்க மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர் ஆல்ரெடி ஒரு ரீஜனல் ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்களுமே ஸ்பான்சர் பண்ண சொல்லலாம். இதே நீங்க எஸ்பாஸ்ல வேலைக்கு வரீங்க அப்படின்னா மினிமமா 3300 உங்களுக்கு பே பண்ணி ஆகணும். இதுல வந்து நீங்க 6000 மேல ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஃபேமிலியுமே உங்க கூட வச்சுக்க முடியுங்க. இபாஸ் வேலைக்கு வரவங்களுக்கு மினிமமா 5600 தான் உங்களுக்கு பே பண்ணி ஆகணும். இதுலயே அதே பெனிஃபிட் இருக்கு. ஃபேமிலி உங்க கூட நீங்க வச்சுக்க முடியும். இப்போ எஸ்பாஸ் அண்ட் இபாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் உங்க ஓன் செல்ஃப் நீங்களே தான் எல்லாமே பாத்துக்கிற மாதிரி வருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா அண்ட் சிங்கப்பூர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க.